சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்ல வேண்டிய வாக்கின்படி சகல சத்தியத்திற்குள்ளும் ஆண்டவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் இந்த 3வது வசனத்தில் உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்று பவுல் சொல்லுகிறார். அதற்கப்புறம் ஒருவேளை இந்த தீமோத்தேயுடைய கண்ணீரை குறித்து வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் வேற எங்கேயுமே சொல்லப்படலை. தீமோத்தேயுடைய கண்ணீர் என்று சொல்லுகிற ஒரு பகுதி என்று சொன்னால் இது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம். உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப இங்கே கண்ணீர் என்று சொல்லும் போது பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுடைய கண்ணீரை குறிப்பிடுகிறதுனால இதனாலும் தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தீமோத்தேயுடைய கண்ணீரை நாம் சில ஆதாரம் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இரவும் பகலும் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணு. இரவும் பகலும் தீமோத்தேயுவை நினைவு கூறக்கூடிய அளவில் தீமோத்தேயுடைய கண்ணீர் அங்கே இருந்ததாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்ப அனுதின ஜெபத்திலையும் தீமோத்தேயுவை பவுல் நினைவு கூறுகிறார். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை இவ்வாறு நினைவு கூறுவதற்கு என்ன காரணம்? அதில் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் வசனத்துல உன்னை காண வாஞ்சையா இருந்து என்று அங்கே தொடங்குகிறது. அங்கே தொடர்ந்துதான் இந்த வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, உன்னை காண வாஞ்சையா இருந்து. அப்ப இதன் வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் தான் தீமோத்தேயுடைய கண்ணீரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது எப்படிப்பட்டதான கண்ணீர், எதற்காக பவுல் அதை நினைவு கூறுகிறார் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். அப்ப தீமோத்தேயுடைய கண்ணீருக்கான அந்த காரணமாக வேத ஆய்வாளர்கள் எடுத்துக்கொள்கிற வார்த்தை உன்னை காண வாஞ்சையா இருக்கு. தீமோத்தேயு எதற்காக அழுதார் என்பது அதிலே தான் அது விளங்கும் என்பதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. பவுல் கூறிய இந்த வார்த்தை, பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை சொன்னார். அது நிமித்தம் பவுல் அப்போஸ்தலனை சூழ நின்ற எல்லா மக்களும் அழுதார்கள், தீமோத்தேயுவும் அழுதார் என்று அதை ஒரு ஆதாரமாக அங்கே கொள்ளலாம். அது என்ன வார்த்தை அவர் பவுல் சொன்னார் என்பதை நாம் நினைவுறதுக்கு முன்பதாக அதே போல ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு முந்தைய காலத்தில் நடந்திருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட அந்த சூழலில் தீமோத்தேயு அழுதார் என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணம் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்கிற, நான் போகிறேன், பிதாவிடத்துக்கு போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்போ சீசர்களை பார்த்து இயேசு சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அப்போ இது கலங்கக்கூடிய ஒரு விஷயம், சீசர்களுக்கு கண்ணீரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதனால முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படி சொல்லிட்டு தான் நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்பதையும் மீண்டும் வருவேன் என்பதையும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்ப போகிறேன் என்று சொல்லுகிறது நிமித்தம் அங்க ஒரு பெரிய திகிலான ஒரு சம்பவம் அங்கு நிகழ்கிறது. எல்லா சீசர்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லா சீசர்களும் அங்கே தோமா முதல் கொண்டு சொல்கிறார்கள், வழி தெரியாது, நீ போகிற பாதையை நாங்கள் எப்படி அறிவோம்? பிலிப்பு சொல்லுகிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும். ஒரு பெரிய கண்ணீர் சூழலை அங்கே உருவாக்குகிறது. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் போகிறேன் என்று சொன்னது நிமித்தம். அப்ப இதே சூழல் தான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலையும் அவர் முன்வைக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் சொன்னது நிமித்தம் எல்லாரும் அழுதார்கள், தீமோத்தேயுவும் அழுதார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தீமோத்தேயும் இருந்தார். அப்ப இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என் முகத்தை இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் பவுல் சொன்னார். ஏன்னா அப்போ இருந்த காலம் சுவிசேஷத்திற்கு இடையூறான அல்லது இரத்த சாட்சியை மறிக்கக்கூடிய ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சிகள் அங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இரத்த சாட்சிகள் எழுப்பக்கூடிய காலம் என்பதனால
பவுலுக்கு என்ன நேரிடுமோ, ஏன்னா அந்த பகுதியை வாசிக்கும் போது அந்த சூழலும் நெருக்கமான ஒரு சூழல் தான். பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன நேரிடுமோ, திரும்ப பார்க்க மாட்டோமோ என்கிற அந்த சூழல்ல எல்லாரும் அழுதார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அது 37 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு 38 சொல்லுகிறது, பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோட கூட போனார்கள். ஒரு பெரிய அழுகுரல் அங்கே கேட்கிறது. அங்கே தீமோத்தேயும் இருந்தார் என்று அதே அதிகாரம் 4 பார்த்தீங்கன்னா, சோபத்தார், அரிஸ்தர்க்கு, செக்குந்து, தீமோத்தேயு, தீகிக்கு வழித்துணையாய் போய் அங்கே அவனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பவுல் சொன்ன வார்த்தை நிமித்தம் எல்லாரும் அழுதார்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒருவேளை எல்லாரும் அழுத அந்த சூழ்நிலையில தீமோத்தேயுடைய கண்ணீர் மாத்திரம் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப அந்த கழுத்தை கட்டி கொண்டு அழுததுல தீமோத்தேயின் பங்குதான் இருந்திருக்கும் அதிகமா என்றும் அங்கே வேத ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப தீமோத்தேயுடைய கண்ணீர் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஞாபகம் தினம் தினம் அங்கே ஞாபகம் ஊட்டுகிறது. அதை தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது அதை 2 தீமோத்தேயு நாம் வாசிக்கின்ற போதில் 1 அதிகாரம் 4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஒருவேளை கண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலும் மாயமற்ற விசுவாசத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப எல்லாருடைய அழுகையின் மத்தியில் தீமோத்தேயுடைய கண்ணீர் மாத்திரம் பெரிதாக பவுலுக்கு தெரிய காரணம் மாயமற்ற விசுவாசம் என்று அவர் குறிப்பிடுகிறார். விசுவாசிகளின் தகப்பனை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்துக்கு பேர் போல நிறைய வேத பக்தர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மாயமற்ற விசுவாசம் என்று பவுல் குறிப்பிடுவது இந்த தீமோத்தேயு மாத்திரம்தான். அதனால இங்கே தீமோத்தேயு சிறப்பாக அவர் அங்கே சொல்லுகிறார். அவருடைய கண்ணீரை அதிகமாய் அவர் அங்கே முன்வைக்கிறார். அப்ப இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய வார்த்தை மாயமற்ற என்ற வார்த்தை. விசுவாசத்துக்கு முன்பதாக மாயமற்ற விசுவாசம் என்று அவர் சொல்லுகிறதுனால இந்த மாயமற்ற விசுவாசத்துக்கு என்ன பவர் இருக்கிறது, அல்லது அதை ஏன் சிறப்பாக அதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் சில குறிப்புகளில் நம்ம அங்கே தியானிக்க போறோம். அதுல குறிப்பாக இந்த மாயம் என்கிற சொல்ல வேற எங்கேயாவது பவுல் பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னா வேற 2 இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 5 ஒரு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2:5. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவில்லை என்று இந்த மாயம் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுக்கு இந்த மாயம் என்ற சொல்லுடைய விளக்கம் அவர் சொல்ல வருகிற அந்த பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஒரு காலம் இச்சகமான வசனங்களை நான் சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலையில இச்சகம் உள்ள வார்த்தைகளை பேசுகிற காரியம், பொருளாசை உள்ள வார்த்தைகளை பேசுகிற காரியம். அப்ப இதெல்லாம் நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை நான் அப்படி மாயம் பண்ணவில்லை. பொருளாசை என்று சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6:5 சொல்லப்படுகிறது, தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறது. அதுதான் பொருளாசை. பக்தி இருக்கிறது, வேத வசனம் இருக்கிறது, அதை ஆதாய தொழிலாக பணம் சம்பாதிப்பதற்காக நான் பயன்படுத்தவில்லை, அதற்கு நான் மாயம் பண்ணவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப மாயம் என்ற சொல்லுக்கு பொருள் நடிப்பு, ஏமாற்றுதல், வஞ்சனை. அதுதான் அந்த மாயம் என்று சொல். அப்ப மாயமற்ற விசுவாசம் என்றால் மெய்யான விசுவாசம். அப்ப இன்னும் கூடுதலாக பவுல் இந்த மாயம் என்று சொல்ல இன்னொரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. கலாத்தியர் 2 அதிகாரம் 13 மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அந்த கலாத்தியர் 2:13 நாம திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே பேதுரு அங்கே புறஜாதியரோட பந்தி இருக்கிறாரு. யூதர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவருடைய பந்தி விட்டு எழுப்பி ஒன்று தெரியாதது போல ஒரு நடிப்பு, ஒரு மாய்மாலம் பண்ணுகிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பேதுருவோடு கூட மற்ற யூதரும் மாயம் பண்ணினார்கள், பர்னபாவும் அங்கே இழுப்புண்டு போனான் என்று அவர் குறிப்பிடுகிறார். பேதுரு மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்தவர்களும் மாயம் பண்ணினார்கள். பர்னபாவும் புதிய ஊழியக்காரன் அவனும் இழுப்புண்டு போனான், மாயம் பண்ணுகிறார்கள்.
புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிப்பதுல பேதுருக்கு உடன்பாடு கிடையாது. அப்ப அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது, வானத்திலிருந்து ஒரு கூடை இறக்கப்படுது, அதுல பலவிதமான அங்கே ஜீவராசிகள் இருக்கிறது. அடித்து புசி என்று சொல்லும் போது தீட்டானது என்று பேதுரு சொல்லுகிறாரு. நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கேன், நீ தீட்டானது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான், அந்த தரிசனத்துக்கு பிறகுதான் அவர் புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறார். இப்ப புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்கு அவர்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் முழு உடன்பாடு இல்லை. பவுலுடைய கண்கள் அதை பார்க்கிறது. அதை பார்க்கும்போது சொல்றாரு, யூதர்கள் வந்த உடனே புறஜாதி பந்தி இருக்கிறது என்று எழுந்திருந்து தன்னை தனிமைப்படுத்தி காண்பிக்கிறார், மாயம் பண்ணுகிறார். அப்ப ஏமாற்று நடிப்பு என்கிற அந்த சொல் அந்த மாயம் என்கிற சொல்லிலே அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த மாயம் என்கிற வார்த்தையை தான் தீமோத்தேயுக்கு பயன்படுத்தும் சொல்றாரு, மாயமற்ற விசுவாசம். அப்போ போலியா இல்லாத ஒரு விசுவாசம், நடிக்க தெரியாத ஒரு விசுவாசம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டால் தன்னை தனிமைப்படுத்தி காண்பித்து அல்லது நடித்து கொண்டு போகிற ஒரு நடிப்பு இல்லாத ஒரு விசுவாசம் தீமோத்தேயுக்கு இருந்தது என்பதை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். அதனாலதான் தீமோத்தேயுடைய கண்ணீர் பவுல் அப்போஸ்தலனுக்கு சிறப்பாக தெரிந்தது. 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை அது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உன்னில் உள்ள மாயமற்ற அன்பு. அப்ப இந்த மாயமற்ற அன்பு என்று குறிப்பிடுகிறதுல, இந்த மாயமற்ற விசுவாசம் என்று குறிப்பிடுகிறதுல, மாயம் என்ற சொல் அதனுடைய பொருளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த தூய்மையான நேர்மையான விசுவாசம் தீமோத்தேயு இடத்துல இருந்தது. அது மட்டுமல்ல, பவுல் அதை எப்படி சாட்சி எடுக்கிறார் என்று சொன்னால், அது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயுடைய மாயமற்ற விசுவாசம், அந்த மாயமற்ற விசுவாசத்துக்கு தன்னுடைய முன்னோர் முதலாய் அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வசனத்துல, என் முன்னோர் முதற்கொண்டு சுத்தமான சாட்சியோட ஆராதித்து வரும் தேவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய முன்னோரின் சுத்தமான மனசாட்சியில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அல்லது அந்த சாட்சியை முன்வைத்து அவர் அந்த தீமோத்தேயுடைய விசுவாசத்தை அவர் அங்கே முன் சுட்டி காண்பிக்கிறார். இப்போ இந்த தீமோத்தேயுடைய மாயமற்ற விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை நாம் அங்கே அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தின் பொருட்டு நம்ம சூழ இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல ஏதாவது ஒரு குறைவு ஏற்படும் போது, ஒருவேளை இயேசு சொன்னது போல நான் போகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும் போதும், அல்லது நமக்கு அருமையானவர்கள் அங்கிருந்து கடந்து போகிறார்கள் என்று அங்கே வரும்போதும் கண்டுகொள்ளாதவர்களால் பேதுருவை போல எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மாய்மாலம் பண்ணாமல் உண்மையான விசுவாச ஐக்கியத்திலே நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த தீமோத்தேயுடைய இந்த விசுவாசம் மாயம் இல்லாத விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னா நான் போகிறேன் என்று சொல்லும் போது எல்லாரும் அழுதார்கள், எங்களுக்கு வழி தெரியாது என்று சொன்னார்கள். அப்ப மாயமற்ற விசுவாசம், கர்த்தர் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசம், நாம் எப்படி ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவது சக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியம் தான், அந்த அன்பு தான். அங்கே ஏற்படக்கூடிய பரிசுத்தவான்களுக்குள்ள ஏற்படக்கூடிய குறைச்சலை போக்குவதிலே தான் அது விளங்குகிறது. இவன் பவுல் சொன்னார், என் முகத்தை காண மாட்டீர்கள் என்று சொன்ன போது உண்மையாய் கண்ணீர் வடித்தார். அநேகர் கண்ணீர் வடித்தார்கள். இங்கே தீமோத்தேயு உண்மையாய் கண்ணீர் வடித்தார். அதனால் உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணுகிறேன் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த மாயமற்ற அன்பை தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கும்போது, மாயமற்ற விசுவாசத்தை தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அது முந்தி உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் வந்திருக்கிறது என்று அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். இந்த தீமோத்தேயுடைய பின்னணி, அவனுடைய தாத்தா ஒரு கிரேக்கன், தீமோத்தேயுடைய அப்பா ஒரு கிரேக்கன், அது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 3 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுடைய பின்னணியும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கிரேக்கன், ஆனால் தீமோத்தேயுடைய பாட்டி ஒரு யூத பெண், தீமோத்தேயுடைய தாயார் ஒரு யூத பெண். இவங்களுக்குள்ள இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் தான் தீமோத்தேயுவையும் தொடர்ந்தது என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அதனால்தான் தன்னுடைய முன்னோர்களை சாட்சி வைத்து இந்த தீமோத்தேயுடைய மாயமற்ற விசுவாசம் பெரிது என்பதை அவர் அங்கே முன்வைக்கிறார். இதே உலகத்துல நாம் வாழ்கிற இந்த காலங்களில் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசம் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மத்தியில ஒருவேளை ஒருத்தருக்கு குறைவு ஏற்படும் போது நம்ம கை கழுவி பேதுரு மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி விலகாமல் இந்த தீமோத்தேயுடைய மெய்யான அந்த விசுவாசம், மாயமற்ற அந்த விசுவாசத்தை காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால இந்த மாயமற்ற விசுவாசத்திற்கு ஒரு சிறப்பாக அவர் சொல்கிறார், இரவும் பகலும் நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உன் கண்ணீரை நினைக்கிறேன்.
இந்த 2 காலங்களிலும் நம்முடைய மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்தை எதிர்நோக்கி இருக்குமானால் நிச்சயமாய் நாம் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் அல்லது விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் ஒருவர் சார்பாக ஒருவர் என்று நாம் உதவி செய்வோம். அதனால வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ரோமர் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உதவி செய்யும் போது அந்த ஐக்கியம் பலப்படுகிறது. நாம் நம்மை தாழ்வாக எண்ணாமல் இருக்கும்போது, ஒருவேளை பேருக்கு நினைச்சிருக்கலாம் நம்ம யூதன் புறஜாதிகளை சாப்பிடுவதை நம்ம அந்த யூதர்கள் பார்த்தாங்கன்னா நம்மையும் தாழ்வாக நினைப்பாங்க. அப்ப தாழ்வு நிலை அங்கே எண்ணாமல், உயர்வு தாழ்வு பார்க்காம சக மனிதர்களையும் ஆண்டவருடைய அன்பினாலே அவங்களை இணைச்சு பார்ப்பதற்கு இந்த மாயமற்ற விசுவாசம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால நம்ம ஒருத்தருடைய குறைவு ஏற்படும் போது உண்மையாகவே கண்ணீர் வந்துடும். சிலருக்கு ஜோம் பண்ணும் போது அவ்வளவு பாடத்தோடு ஜோம் பண்ணுவாங்க. காரணம் இந்த மாயமற்ற விசுவாசம் நம்மிடத்திலையும் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. காலை நாளில் நாம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்தை நாம் மனதில் கொண்டு தீமோத்தேயுடைய கண்ணீர் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நான் போகிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் எல்லாரும் கலங்கினார்கள். பிதாவை எங்களுக்கு காண்பித்திருமை, போகிற வழி எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் கலங்கி நின்றார்கள், எல்லாரும் அழுதார்கள். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில ஊழிய பிரயாணத்துல கிரேக்கு பகுதியில் அவர் ஊழியம் செய்யும் போது அதிகமான எதிர்ப்புகள். திரும்ப நான் இங்க வருவனான்னு தெரியாது, என் முகத்தை நீங்க திரும்ப பார்ப்பீங்களான்னு தெரியாது. இது போல போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காலம், திரும்ப அவங்களை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி அழைப்புகள் இல்லாத ஒரு காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாருக்கும் மத்தியில் ஒரு அழுகை. தீமோத்தேயுடைய கண்ணீர் சிறப்பாக அவன் அங்கே பார்த்தார். அவனுடைய தாயாருக்குள்ளும் அவனுடைய பாட்டிக்குள்ளும் அந்த மாயமற்ற விசுவாசம் இருந்தது. அது நிமித்தம் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்துல குறைச்சல்ல தோள் கொடுத்து நிற்பதற்கு அது உதவியாக இருந்தது. ஜெப நேரத்தில் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் இருக்கும்படிக்கு தீமோத்தேயுடைய கண்ணீர் எங்களுக்கு கற்றுத் தருகிற அந்த பாடத்துல நிச்சயமாய் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல விசுவாசிகளுடைய கூட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உதவியாக இருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பதில்லை நாங்கள் மாயமற்ற விசுவாசத்தை கொண்டிருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். யாருக்கோ என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று சொல்லி ஒதுக்கி நிற்காமல், புறச்சாதியாரோடு நான் நின்றால் என்னை தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி பேதுருவை போல ஒதுங்கி மாய்மாலம் பண்ணாமல், அதற்கு பிறகு பேதுரு அந்த நிலையை விட்டு மனம் திரும்பினார். இயேசுவோடு கூட இருந்தவர் தான், இயேசுவோடு ஊழியம் செய்தவர் தான், சமாரிய இடத்துல இயேசு பேசும்போது அங்கே இருந்தவர் தான். அதே நிலையிலும் ஆண்டவர் பேதுருவுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாங்கள் இன்னும் மாயமற்ற விசுவாசத்துல பரிசுத்தவான்களுடைய குறைச்சல ஒருவருக்கு ஒருவர் தாங்குவதற்கு, யாரையும் வெறுக்காதபடிக்கு, வைராக்கியம் பகை நாங்கள் கொள்ளாதபடிக்கு இதிலிருந்து காலத்துல எங்களை சரிப்படுத்திக் கொண்டு இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.